அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நம்ம சந்திப்புக்கு வந்ததுக்கான பிரதான காரணம் என்ன கேட்டால், துல்ஹஜுடைய மாதத்தில் உலுஹியா கொடுக்க நினைக்கிறதுல இருந்து அறுத்து பங்கிடுற நாள் வரைக்குமான என்னென்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமான கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கிற அல்லது குழப்பமாக இருக்கிற அது சம்பந்தமான கேள்விகள் தொகுத்து வந்திருக்கிறோம். அது சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம முராஜா பண்ணிக்கொள்வோம். அந்த அடிப்படையில் இதோட கேள்வி கேட்க இருக்கிற நான்கால முஃபாரிஸ் ரஷீதி, அதே போல் அதுக்காக வேண்டி வினாக்களுக்காக அதை மக்களுக்கு தெளிவூட்டுறதுக்காக இருக்கிற விரிவாளர் அஷேக் வளவாளர் நியாசிராஜி அவங்க இருக்கிறாங்க. முதலாவது கேள்வியாக நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால், இன்றைக்கு உலுஹியா கொடுக்கறதுக்கான பங்களிப்பு நிறைய செய்ய இருந்தாலும் உலுஹியா உண்டு அல்ல குர்பானி உண்டுன்னு நினைக்கிறாங்க. முதலாவது கேள்வி கேட்டால் குர்பானி உண்டு அது உலுஹியா உண்டு ரெண்டு வேற வேறு மக்கள் நினைக்கிறாங்க. இது ரெண்டுக்குமான வேறுபாடுகள் என்ன, இது ரெண்டு ஒன்றால் எப்படி நிலைப்பாடுகள் என்றதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது இன்றைக்கு சமூகத்தில், அதாவது இந்த காலத்தை பொறுத்த மட்டும் இல்லை, இது துல் ஹஜ்ஜுடைய நாம் மிக பிரதானமான அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்பான மாதங்களில் உயர்ந்த பயணமாகி கொண்டிருக்கிறார்கள். அதே போல இலங்கை இது போன்று வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் உதுஹியா என்று சொல்லுகிற கடமையை செய்வதற்கு தயாராகி கொண்டு இன்றைக்கு அதற்கான பிராணிகளை வாங்குகின்ற வேலைகளில் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு கலந்துரையாடல் என்பது இந்த சமூகத்துக்கு பயனளிக்கும் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. ஷேக், நீங்க கேட்டதை போல, அதாவது உதுஹியா என்பதும் குர்பான் என்பதும் வித்தியாசமா அப்படின்னு கேட்குறீங்க. உண்மையிலே இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் உதுஹியா என்பதும் குர்பான் என்பதும் வித்தியாசம்தான். உதுஹியா என்பது ஹஜ்ஜுடைய காலத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஒட்டகம், ஆடு, மாடு, இதுக்கு சொல்றதுதான் உதுஹியா என்று. குர்பானி என்பது அது அல்லாத இல்லாத என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய பேருக்காக வேண்டி நாங்கள் அறுத்து பலியிடுறது தான் குர்பானி என்பது. அதற்கு இது மாதிரியான காலங்கள் தேவை என்பது அல்ல. அது இந்த ஹஜ்ஜுடைய காலம் இல்லாத காலங்கள்லையும் அறுத்து பலியிடுறத நாங்கள் என்ன செய்யலாம், குர்பான் அப்படின்னு குர்பானி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நான் நினைக்கிறேன் புகாரியில 881வது செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலையும் வானவர்கள் மஸ்ஜிதுடைய வாசல்களில் வந்து நிற்கிறாங்க. அதுல முதலாவது வக்தில வரக்கூடியவங்க, இரண்டாவது வக்தில வரக்கூடியவங்க, மூணாவது வக்தில வரக்கூடியவங்க ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்துறாங்க. அப்ப முதலாவது வக்தில வரக்கூடியவங்க ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை பெற்றுக்கொள்றாங்க. இரண்டாவது வக்தில மாட்டை, மூன்றாவது வக்தில ஆட்டை, நாலாவது கோழி, அஞ்சாவது முட்டை. அப்ப இது வந்துட்டு குர்பான். உதுஹியா என்பது இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல கொடுக்கப்படுறதுக்கு தான் உதுஹியா, ஈதுல் அத்ஹா என்று சொல்றது அதுல இருந்து வந்ததுதான். அப்ப உதுஹியா என்பது ஹஜ்ஜுடைய காலத்துல ஹஜ்ஜுக்கு போகாத மக்கள் கொடுக்கிற ஒன்றுதான் இந்த உதுஹியா என்பது. ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் தான். இஸ்லாத்துடைய பார்வையில் உதுஹியா என்பது வேற, குர்பானி என்பது வேற. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் ஷேக். அதே போல வந்துட்டு ரெண்டாவது மக்கள் உள்ள பிரச்சனை கேட்டால், இந்த உலுஹியா கடமையாக்கப்பட்ட வரலாறு சம்பந்தமா நிறைய பேருக்கு வேறுபாடு கருத்து இருக்கு. இது வந்துட்டு சிலாக சொல்லுவாங்க இப்ராஹிம் நபியுடைய மகனுடைய வரலாறு சம்பந்தப்பட்டது, அது வேற ஒரு வரலாறு. இது ரசூலுல்லாஹ்வுடாக நமக்கு வேற கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் நிறைய கருத்து முரண்பாடு இருக்குது. இது சம்பந்தமாக இது உலுஹியா வர்றதுக்கான பிரதான காரணங்கள் என்ன, அதை கொஞ்சம் மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டா பேசணும் இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதே போலதான் இந்த உதுஹியா என்று சொல்லுகின்ற இந்த வரலாறு இஸ்லாத்துக்குள்ள எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தால், இது உண்மையிலேயே இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஊடாகத்தான் இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சது, கிடைத்தது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் பக்கராவில் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நிறைய விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்றார். அதுல இறைவன் ஒட்டுமொத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிற போது ஒய்துபித்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பலதரப்பட்ட சோதனைகளை கொண்டு நாம் சோதித்தோம். அத்தனை சோதனைகளையும் அவர் என்ன செய்தார், வென்று சாதித்தார் அப்படின்னு அல் குர்ஆன் சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்ததுல இருந்து அல்லாஹு தஆலா நிறைய சோதனைகளை வச்சார். தண்ட தந்தை ஒரு சோதனை, தண்ட ஊர் மக்கள் ஒரு சோதனை, அங்கிருந்த வணக்க வழிபாடு ஒரு சோதனை, மனைவி அல்லாஹு தஆலா மனைவியை கொடுத்து ஒரு கிராமத்துக்கு அழைத்துட்டு போற நேரம் அந்த மன்னனால வந்த ஒரு சோதனை, பிள்ளை இல்லாதது ஒரு சோதனை, இப்படியான பலதரப்பட்ட சோதனைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஆனா எல்லா சோதனைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹுக்காக வேண்டி செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நீண்ட நாளாக குழந்தை இல்லாத ஒன்றாக என்ன செய்தது இருந்த வரலாறு நம்ம எல்லோருக்குமே தெரியும். அல்லாஹு தஆலா குழந்தையை கொடுக்கிறான். குழந்தையை கொடுத்த அல்லாஹு தஆலா மிச்ச நாள் அந்த குழந்தையை கொஞ்சி விளையாடுறதுக்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கல. தாயையும் சேயையும் தூக்கிட்டு வந்து இப்ப இருக்கிற காபா என்று சொல்லுகின்ற அந்த இடத்துல விட்டுட்டு போகுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போன வரலாறும் எல்லாருக்கும் தெரியும்.
அதுக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வர பருவத்துல நடந்து தெரிகிற காலத்துல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, பிள்ளையை பார்க்கறதுக்காக வாராங்க. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு கண்டதாக, இன்னி ஆரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா, மகனே உங்களை அறுப்பதற்காக நான் கனவு கண்டேன், உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அந்த நேரத்துல மகனார் வாப்பா பார்த்து சொல்றாரு, வாப்பா நீங்க ஏவப்பட்டதை கண்ட கனவை என்ன செய்யுங்க, செஞ்சிடுங்க, சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின், நாளை மறுமையில என்ன நீங்க பொறுமையாளர்களோடு கண்டுகொள்வீங்க. இங்கே இருந்துதான் இந்த உதுஹியா என்று சொல்லுகிற கடமை என்ன செய்து உருவாக்கப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனார அறுக்கிறதுக்காக கூட்டிட்டு போனார். ஆனா இதுல நிறைய பிழையான கருத்துக்களையும் இந்த சமூகத்துல சொல்லுவாங்க. கூட்டி கொண்டு வச்சு கத்தியை எடுத்து கழுத்து அறுத்தாரு. கழுத்து அறுக்கிற நேரம் கழுத்து அறுபடல. ஆனா என்ன செஞ்சாரு, கல்ல பக்கத்துல இருந்த கல்லை வெட்டினாரு. கல்ல வெட்டிய அந்த கத்தி கழுத்தை ஏன் அறுக்க மறுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அறுக்க போனாரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்டை என்ன செய்தான், நீங்க அறுத்து பலியிடுங்க, இதுக்கு பகரமாக பலியிடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் சொன்னான் என்பதை நாங்க என்ன செய்யறோம், குர்ஆன்ல நாங்க பார்க்கிறோம். எனவே இதுல ஒரு தந்தையுடைய தியாகம், தன் பிள்ளையாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வருகிற நேரத்துல அது அல்லாஹ் தான் அங்க என்ன செய்யணும், முன்னிலைமைப்படுத்தப்படணும். ஒரு பிள்ளையே இல்லாத காலத்துல பிள்ளை கிடைச்சி மனைவியோட கூட மிச்ச நாள் இருந்து கொள்ள இயலாத ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கிறான் என்றால் அல்லாஹ்வுக்காக அவர் கட்டுப்படுறாரா அல்லது தந்த பாசம் அன்பு நேசத்தக்க இந்த உலகத்துல வாழ்றாரா என்ற ஒரு சோதனையை அல்லாஹ் தஆலா அங்க வச்சான். அந்த சோதனையிலே என்ன செய்தார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வென்றார்கள் என்று நினைக்கிறோம். நாங்க பார்க்கிறோம். அந்த வரலாற்று பின்னணி ஊடாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் அறுக்க போனார். அல்லாஹ் தஆலா ஆட்டை கொடுத்து இதை அறுத்து நீங்க கொடுங்க அப்படின்ற கட்டளை இட்டான். அந்த வரலாறுல இருந்து உலகம் அழிகிற வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், அந்த ஒரு கடமையை இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா விதியாக்கி இருக்கிறான், சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறான் என்பதை நாங்க புரிந்து கொள்ள முடியும். எனவே இதுதான் சுருக்கமான இதனுடைய வரலாற்று பின்னணி. இது இல்லாத நிறைய கிஸ்ஸாக்களும் நிறைய பொய்யான வரலாறுகளையும் சமூகத்தில் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆதாரபூர்வமானது அல்ல என்பதை நிச்சயம் புரிந்து கொள்ளணும். நேரத்துடைய அருமை கருதி மிக மிக சுருக்கமாக நிச்சயம் சில விஷயங்களை நாங்கள் பேசிட்டு போவோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அதே போல வந்துட்டு இப்ப உலுஹியா வந்துட்டு கொடுக்குற விஷயங்களை நீங்க பாத்தீங்களா இருந்தால் அது வந்துட்டு சிலாக்கள் மீது கடமை, ஒரு சிலாக்களுக்கு மேல கடமை இல்லைன்றாங்க. அதே போல சிலாக்கள் பணக்காரர்கள் தான் குர்பானி கொடுக்க வேணும், உலுஹியா கொடுக்க வேணும், ஏழைகளுக்கு கொடுக்க தேவையில்லை. அல்லது வந்துட்டு சாதாரண தொழிலோட வருமானம் செய்யக்கூடியவங்க சிலாக்களுக்கு தகுதி இருக்கும் கொடுக்கறதுக்கு. ஆனா அவங்க வேற யாரும் தர மாட்டாங்க. அல்லது வெளிநாட்டுல இருந்து வராதா என்று ஒரு சிலாக்களோட எதிர்பார்ப்பு என்றால் நம்ம கொடுக்கறத விட யாராவது தருவாங்க தானே, இப்படி போகுது. அப்ப இதுல வந்து இஸ்லாம் வந்துட்டு உலுஹியா சம்பந்தம் யார் மீது கடமை சுமத்தி யார் கொடுக்கணும் என்று எப்படி இஸ்லாம் அதை வரையறை சொல்லியிருக்கிறார், சம்பந்தமா ஒரு தெளிவு தந்துட்டீங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது உதுஹியாவை பொறுத்த மட்டும் இது யார் மீது கடமை அப்படி என்று கேட்டால், அதாவது அதாவது ஹஜ்ஜிக்கு உடல் ரீதியாக உடல் ரீதியாக பண ரீதியாக தகுதி பெற்றவங்க ஹஜ்ஜிக்கு போகணும். ஆனா ஹஜ்ஜிக்கு போகாதவங்க ஊர்களில் இருக்கிற போது அவங்கள்ட்ட பொருளாதார வசதி, ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ கொடுக்கறதுக்கான பொருளாதார வசதி இருக்குமாக இருந்தால் அவங்க இந்த கடமை செய்யணும், கட்டாயம் நிறைவேற்றணும். ஆனா நிறைய பேருடைய பழக்கம் என்னன்னா இருக்குது, ஒரு பங்கு சேர்றதுக்கான வசதியும் இருக்குது. ஆனா பழகிட்டாங்க சமூகம், நம்ம கொடுக்க தேவையில்ல, நமக்கு தானே நம்ம எடுக்கிற இடத்துல இருக்கிறோம், நம்ம எடுக்கிற பட்டியலில் உள்ளவங்க கொடுக்குற பட்டியலில் இல்ல அப்படின்னு இந்த சமூகத்துல ஒரு பழக்கம் என்ன செஞ்சுட்டு உருவாகிட்டு. ஆனா அவங்களோட மனச்சாட்சிக்கு தெரியும் நம்ம இந்த முறை, அதாவது ஒரு மாடு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லாட்டி ஒரு ஒரு கூட்டு சேர்ந்து கொடுக்கறதுக்கு ஒரு 20,000 ஒரு 30,000 அல்லாஹ்வுக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு கடமையை இந்த கடமை. அப்ப இந்த கடமையை நம்ம செய்யறதுக்கு நம்மட மனச்சாட்சியை தான் நம்ம கேட்கணும். எனக்கிட்ட இதுல எந்த அளவுக்கு வசதி இருக்குது, தனியா ஒரு ஆடு கொடுக்கறதுக்கு ஒரு வசதி இருக்கா இல்லையா, நம்மட மனச்சாட்சி நமக்கு சாட்சி சொல்லும். நம்ம கூட்டு குர்பான் கொடுக்கறதுக்கு நம்ம தகுதியா இல்லையா. அப்ப வளமையாக நம்ம வாங்குற கரமாக இல்லாம இன்ஷா அல்லாஹ் இந்த முறை கொடுக்குற கரமாக இருப்போமே அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த இபாதத்துல நம்மளை சேர்த்துக் கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். அது இல்லாம யாருக்கு கடமை இல்லைடா, உண்மையிலேயே அன்றாடம் தின்றதுக்கு வசதி இல்லாத ஃபகீரான மிஸ்கினாக இருக்கக்கூடிய மக்கள், கஷ்டவாளிகளுக்கு இது கடமை இல்லை, கொடுக்குற கடமை இல்லை. அவங்களுக்கு நம்ம இறைச்சிகளை அறுத்து கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஆனா நமக்கு ஏலும் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஜக்காத்து கொடுக்கறதுக்கு தகுதியானவங்க தான் இந்த உதுஹியாவை கொடுக்கணும்ன்ற கடமை இல்லை. ஜக்காத்துக்கு வேற நிசாப் இருக்குது. உதுஹியாவை பொறுத்த மட்டும் அப்படி அல்ல. உதுஹியாவை பொறுத்த மட்டும் அவர் அவரோட மனச்சாட்சி, இன்றைக்கு நம்ம இந்த முறை கொடுக்கலாம், ஒரு ஆட்டை கொடுக்கலாம் அல்லது ஒரு கூட்டு குர்பானிக்கு பங்கு சேரலாம் என்று அவரோட மனசுக்கு சாட்சி சொல்லும்.
அப்படிப்பட்டவங்க இதுல என்ன செய்யலாம், சேர்ந்து அழகா கொடுக்கிறது தான் இது ஒரு நல்ல ஒரு வழிமுறை என்பதை நாங்க என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு ஒரு நிசாப் என்ன செய்யல, ஒரு அளவை இஸ்லாம் என்ன செய்யல, விதிக்கல்ல. அன்றைக்கு அவர்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் அவர் என்ன செய்யணும், இதை கொடுக்கிறது வரவேற்கப்பட்ட, சில நேரங்களில் வாஜிப் என்று இமாம்களினால் வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கடமை தான். இப்ப மக்கள் மத்தியில் குர்பானி சுமை வந்த பிறகு இப்ப நியத்து வைக்கிற வரையறை ஒன்று தானே. ஒரு சிலாக சொல்லுவாங்க அது அடுத்த வருஷம் கொடுக்கறதுக்கு இந்த வருஷம் நியத்து வைக்கிறோம். அதில் வந்துட்டு இல்ல அது இந்த துல்ஹஜுடைய 10க்கு முன்னாடி வச்சா பரவாயில்ல, அல்லது இந்த இன்னொரு மாசம் இருக்குதானே துல்ஹஜுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வச்சால போதும். இப்படி ஒரு எண்ணம் எப்ப நியத்து வைக்கிறதுல மக்கள் மத்தியில நிறைய முரண்பட்ட கருத்து இருக்குது. அப்ப அதுல நிறைய கோளாறு, அது எப்படி நியத்து வைக்கிறது, அது வச்சா இவ்வளவு என்னென்ன இதுகள் செய்யறது கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் அதையும் தெளிவுபடுத்திட்டா பிரயோசனமா இருக்கும். அதே போலதான் இந்த உதுஹியா கொடுக்கக்கூடியவங்க, இந்த நியத்து என்பது எல்லா காலங்களிலையும் ஒரு ஃபித்னாவாக மாறி வர ஒரு விஷயம் தான். நோன்பு வந்தா ஒரு நியத்தை சொல்லி கொடுப்பாங்க. இப்படி ஒரு நியத்து, முதலாவது நியத்து என்று சொல்றது நினைத்தல் தான், என்றதுக்கு தான் சொல்றது. இது ஹஜ்ஜில போகக்குள்ளதான் ரசூல்லா வாயால மொழிஞ்சிருக்கிறாங்க, மற்ற எல்லாத்திலையும் மனசால தான் ரசூல்லா ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. இந்த உதுஹியாவுடைய விஷயத்தை பொறுத்த மட்டும் ஒரு மனிதனுக்கு துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல தலைப்பிறை கண்டதுல இருந்து 10வது பிறை வருகிற வரைக்கும் அவருக்கு உதுஹியா கொடுக்கறதுக்கான ஒரு தகுதி அவர்கிட்ட இருக்கும் என்று அவர் கண்டார் என்றால் அவர் அப்பயே நீங்க வச்சு கொள்ளலாம், நான் ஒரு உதுஹியாவை கொடுக்க போறேன் அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு தலைப்பிறையை காண்றார், தலைப்பிறை காண்றதுக்கு முதலும் சில ஆக்கள் என்ன செய்யலாம், யோசிக்கலாம், இந்த முறை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு நல்ல ஒரு மாட்டை கொடுப்போம். அப்ப அவர் என்ன செய்வார், தலைப்பிறை கண்டுட்டார் என்றால் நான் மாட்டை ஒன்றை கொடுக்க போறேன் என்று நினைத்துக் கொள்ள வேண்டியது. அதே போல சிலாக்களுக்கு தலைப்பிறை கண்டாச்சு, ஆனா வசதி இருக்க இல்லை, ஆனா திடீர்னு என்ன செஞ்சுட்டு வசதி ஆயிட்டு, இப்ப 2, 3ல வந்துட்டு, அப்ப என்ன செய்ய, அப்பயே அவர் என்ன செய்ய வேண்டியது, நான் ஒரு உதுஹியாவை கொடுக்க போறேன் அப்படின்னு. அதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிமுல 1977வது செய்தி, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா ரஅய்தும் ஹிலால தில் ஹிஜ்ஜா, நீங்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறையை நீங்கள் கண்டால், வ அராத அஹதுக்கும் ஐ யுதஹிய, உங்களில் யார் யாரெல்லாம் உதுஹியா கொடுக்க விரும்புகிறாரோ நாடுகிறாரோ, ஃபல் யும்சிக் அன் ஷஅரிஹி வ அத்ஃபாரிஹி, அவர் தன்னுடைய முடிவெட்டுவதையும் நகம் வெட்டுவதையும் தவிர்த்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப துல்ஹிஜ்ஜாவுடைய பிற ஆரம்பத்தை ஒருவர் கண்டுட்டார் என்றால் உதுஹியா கொடுக்கக்கூடியவர் நியத்தை வச்சுக்கிட்டு முடிகளையோ நகங்களையோ நெசக்கூடாது, வெட்டக்கூடாது என்று இந்த முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தெளிவாக சொல்லுது 1977. எனவே ஒருவர் உதுஹியா கொடுக்க போறார் என்றால் அவர் முதலாவது ஹஜ் மாசத்துல உள்ள முதலாவது பிறையில இருந்து அவர் நியத்து வைத்துக் கொள்ளணும். நியத்து வைத்தவர் நகத்தையோ முடியோ நெசக்கூடாது, களையக்கூடாது. ஆனா அவருக்கு முதலாவது பிறை, 2வது பிறை, 3வது பிறையில கொடுக்க போறார் அப்படின்னு சொன்னால் 3வது பிறையில நெசக்கூடாது, நகத்தையோ முடியோ வெட்டாம வச்சுக்கொள்ளும். இதுல இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லணும் இந்த நேரத்தில் பொருத்தம் என்பதற்காக. எங்களுடைய சமூகத்துல நிறைய இந்த உதுஹியா கொடுக்கக்கூடிய உறவுகள், நிறைய தனவந்தர்கள் மாஷா அல்லாஹ் நிறைய பேர் இதுல முயற்சி செய்யறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய பரக்கத் செய்யணும். ஆனா 10 நாள் மாஷா அல்லாஹ் கஷ்டப்பட்டு தாடி வலிக்கிறாங்க, தாடி வளர்க்கிறாங்க. நிறைய பேரை பாத்தீங்கன்னா மீச, தாடி, முடி இதெல்லாம் கத்தரிக்க கூடாது, வெட்டக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி ஒரு சுன்னத்தான இபாதத்தை செய்வதற்காக நிறைய பிரயத்தனம் இளைஞர்களும் தான், பெரும்பாலான இளைஞர்களும் இப்ப கொடுக்கறதுல ஆசை ஆர்வம் உள்ளவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி. ஆனா இந்த ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுத்த உடனே தண்ட முகத்தில் இருக்கிற முடியையும் சேர்த்து அறுத்துட்டு பங்கு வைக்கிறவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள உறவுகள் புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுக்காக நீங்க செய்கின்ற இந்த கடமையில உங்களுக்கு 10 நாள் தாடி வைக்க இயலுமாக இருந்தால், வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவை செய்யறதுக்கு 10 நாள் உங்களுக்கு தியாகம் செய்ய இயலுமாக இருந்தால், நம்ம மௌத்தாகினாலும் இஸ்லாத்துல ஒரு வாஜிப், தாடி என்பது வாஜிப் என்று வலியுறுத்தப்பட்ட மிக பிரதானமான ஒரு சுன்னா. எல்லா அறிஞர்களினாலும் இது வளர்க்கிறது சுன்னா என்று சொல்லப்பட்ட ஒரு மிக பிரதானமான ஒரு சுன்னத்தை நம்மட வாழ்க்கையில மௌத்தாகினாலும் இந்த சுன்னத்தோட தான் கபருக்கு போறோம். அப்ப ஒரு சுண்ணாவை செய்யறதுக்கு 10 நாள் தாடி வளர்க்க இயலுண்டால் நம்மட மரணம், நம்மட மௌத்து, நம்மட மன்னரைக்காக இந்த சுண்ணாவை என்ன செய்யணும், இதோட சேர்த்து நம்ம வளர்த்துக் கொள்றதுக்கு நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், முயற்சி செய்யணும் என்பதை இந்த உதுஹியா கொடுக்குகிற, உதுஹியா கொடுக்காத அத்துணை பேரும் இந்த நேரத்தில் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளும். இப்ப உலுஹியா பிராணிகள் சம்பந்தமாக நிறைய பேர்ட்ட கருத்து வேறுபாடு இருக்குது. இப்ப நியத்து வச்சாச்சு, இப்ப உலுஹியா பிராணி நம்ம எப்படி தெரிவு செய்யற, உலுஹியா பிராணி எதை கொடுக்கணும் என்பதில் நிறைய பேர்ட்ட கருத்து முன்னாடி சிலாக்க வந்துட்டு இப்ப இஸ்லாத்துல சில வரையறைகள் தடுக்கப்பட்ட பிராணிகள் இருக்குது, அதை எப்படி நம்ம அறிஞ்சு கொள்றோம். ஒரு சிலாக்க நினைப்பாங்க இடையில நல்ல ஆரோக்கியமாக இருந்த கால்நடைகள், யாரோ ஒரு ஆள் தோட்டத்துக்கு போனா சில நேரம் கோதுல வெட்டி விட்டுருவாங்க, கால கையை அறுத்து விட்டுருவாங்க, சில நேரம் அந்த கம்பிகள்ல பிஞ்சி அல்லது அடிபட்டு அப்படி நொண்டிகள் சில நேரம் மாறுது.
அப்ப இப்படியா வர நேரத்துல இப்ப இஸ்லாம் சொல்லுகிற கொடுக்க கூடாதுன்ற வரையறைக்குள்ள இதெல்லாம் வருதா? ஆனா அதை எப்படி நம்ம தெரிவு செய்யறோம்? இப்ப நம்ம குர்பானி கொடுக்கறதுக்காண்டி நம்ம காசு கஷ்டப்பட்டு செலவழிக்கிறோம், ஹலாலா உழைக்க எப்படி அதை நம்ம தெரிஞ்சு கொள்றோம்? அது சம்பந்தமான ஒரு தெளிவு இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டா பேசுமாறு. அதாவது உதுஹியா கொடுக்கக்கூடிய இந்த பிராணிகளை பொறுத்த மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி தராங்க. உதுஹியாவுடைய பிராணியை பொறுத்த மட்டும் பிறப்பிலேயே குருடாக, செவிடாக, கால்கை முடமானதாக, நொண்டியாக செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதுதான் இந்த உதுஹியாவுல மிக பிரதானமாக கவனிக்க வேண்டிய, மிருகத்தில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. ஆனா இந்த உதுஹியாவை பொறுத்த மட்டும் முன்னொரு காலத்துல நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் ஒரு ஃபித்னாவை கூட கிளப்பிட்டாங்க. இந்த கோழியையும் கொடுக்கலாம், முட்டையும் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த ஜும்மாவுக்கு வர அந்த செய்தியை சொல்லி சிலாக்கள் அப்படி பேசிட்டாங்க. ஆனா அப்படி அல்ல. உதுஹியா ரசூலுல்லாஹ் கொடுத்தது ஒட்டகம், மாடு, ஆடு, இந்த 3 பிராணிகளையும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, உதுஹியா கொடுத்துருக்காங்க. இடையில என்ன செய்ய, நாங்க வளர்த்துட்டு இருக்கோம், யாராவது காதை வெட்டிட்டுருவாங்க அல்லது காது எங்கேயாவது கிழிஞ்சிடும். இப்படிப்பட்ட இடையில வருகின்ற உபாதைகள் பிரச்சனை அல்ல. பிறப்புல என்ன செய்யக்கூடாது, குருடாக, நொண்டியாக, செவிடாக என்ன செய்யக்கூடாது, ஊமையாக, செவிடாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பிறப்பிலேயே குருடாகவோ அல்லது நடக்க இயலாததாகவோ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை என்ன செய்யணும், அதில் கட்டாயம் கவனிக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லுகின்ற மிக பிரதானமான ஒரு இந்த இபாதத்தில் கவனிக்கணும் என்று இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுது. எனவே அந்த விஷயத்துல வாங்குற போது என்ன செய்யணும், நம்ம அதை பார்த்து தான் என்ன செய்யணும் வாங்கணும். நம்ம உதுஹியா கொடுக்க போறோம் என்றால் கட்டாயம் என்ன செய்யணும் வாங்கணும். ஆனா இன்றைக்கு என்ன பிரச்சனை என்றால், இந்த உதுஹியா கொடுக்கிற நிறைய பேர் கண்ட மாட்டை கண்டது இல்லை, கண்ட ஆட்டை கண்டது இல்லை. அது குருடா, செவிடா, அல்லது அது தொத்தியா, அது என்ன கலர் என்று கூட தெரியாது. நீங்க கூட்டு குர்பான் கொடுத்தாலும் கூட்டு குர்பான் கொடுக்காட்டியும் நீங்க கொடுக்கிற உங்களோட உதுஹியாவை உங்களுக்கு தெரியும். நீங்க அது என்ன நீங்க செய்கிற ஒரு இபாதத். அதனால கட்டாயம் என்ன செய்யணும், நீங்க உங்களோட மாட்டையோ ஆட்டையோ நீங்க அறிஞ்சிருக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அது என்ன கடமை அது என்பதை நினைச்சக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஆனா யார்கிட்டயோ காசை கொடுத்து விடுறோம், லேசிக்காக வேண்டிய ஒரு பங்கை போட்டு விடுறோம். அது இன்னைக்கு நிறைய பிசினஸ் ஆகும் என்ன செய்யுது, மாறி போகுது. இது சம்பந்தமாக நான் என்ன செய்யறேன், பின்னால சில தெளிவுகளை நம்ம சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. அதனால இந்த விஷயத்தை என்ன செய்யணும், கவனிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோரும். அப்ப அதே போல வந்துட்டு அடுத்ததாக என்ன கேட்டால், உலகிய பங்குதாரர்களாக இப்ப வந்து பாக்குறோம், 10 பேர் சேரலாம், 7 பேர் சேரலாம், அப்படி ஒரு வரையறைன்னு சொல்லப்படுது இஸ்லாத்துல ஒரு பிராணிகளை பொறுத்து. அப்ப இந்த நேரத்துல நம்மள நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒட்டகம் பொதுவாக கிடையாது. அப்ப ஆடு, மாடு இதுகள் 2 தான் இருக்குது, 2 தான் பெருசாக பொதுவாக கொடுக்கப்படுகிறது. இந்த கொடுக்கப்படுறதுல பாத்தீங்கன்னா இப்ப எத்தனை பேர் எண்ணிக்கை சேர்றதுல நிறைய மாட்டு கருத்துகள் இருக்கு. நிறைய பேர்ல இல்ல 7 பேர் தான் சேர வேணும், அதுக்கு குறை சேரக்கூடாது ஒரு பங்குதாரர்களும், ஒரு சில இல்ல 7 பேருக்குள்ள எத்தனை பேரும் சேரலாம், இப்படி ஒரு குழப்பம். இதுல எது வந்து நம்ம தெளிவா, ஆடு மாடு இருக்கு, இது 2ல எப்படி நம்ம பங்குதாரர் சேர்ந்து கொள்றது, அது எப்ப பங்குதாரர்களா சேரணும், இது 2 கொஞ்சம் நிமிஷம் தெளிவுபடுத்தி கொண்டால் பேசணும். அதாவது உதுஹியாவை பொறுத்த மட்டும் இன்றைக்கு கூட்டு குர்பான் நடைமுறை சமூகத்துல வந்திருக்குது. இதுல ஹதீதுகளை நம்ம படிக்கிற போது முதலாவது சிறந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒட்டகம் என்ற ஒரு கருத்தும் இருக்குது. அதுல சிறந்தது ஆடு என்று சொல்ற ஒரு கருத்தும் இருக்குது. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறுத்தது ஆட்டை தான். எனவே ஆடு இருக்கிறது தான் மிக சிறப்பானது அப்படின்னு சில அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டகம் மறுத்தா நிறைய பேர் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். எனவே ஒட்டகம் மறுக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு நிறைய அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒட்டகத்தை பொறுத்த மட்டும் 2 ஹதீஸ்களை நாங்க பார்க்கலாம். ஒட்டகத்துல 7 பேரும் சேர்ந்து கொடுத்ததாக வருது, 10 பேரும் சேர்ந்து கொடுத்ததாக வருது. எனவே ஒட்டகத்தை பொறுத்த மட்டும் 10 பேரும் சேரலாம் அல்லது ஒரு 7 பேரும் சேரலாம். மாட்டை பொறுத்த மட்டும் மாட்டுல 7 பேர் என்ன செய்யலாம், சேரலாம். மேக்சிமம் ஒரு 7 பேர் சேர்ந்து என்ன செய்யலாம், மாட்டை கொடுக்கலாம். ஆனா ஒரு கருத்து என்னடா, 6 பேர் கொடுக்க இயலாதா, 5 பேர் கொடுக்க இயலாதா என்றால் தாராளமா கொடுக்கலாம். 1ல இருந்து 7 பேருக்குள்ள கொடுக்கலாம் என்றால் 5 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம். ஆனா அதை விடவும் சிறந்தது என்னண்டா, ஒரு ஆட்டை ஒரு ஆள் கொடுக்கிறது அதை விடவும் சிறந்தது. ஆனா ஒரு சில அறிஞர்கள் 7 பேர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம அதாவது வலுவான கருத்துக்கள் அல்ல, அது அரிதான கருத்துக்கள். எனவே நம்ம 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்க போறோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் கொடுக்கலாம். ஆனா அதை விடவும் சிறப்பு உங்களுக்கு ஒரு 40,000 ரூபாய் இருக்குது, 40,000 ரூபாய்க்கு ஒரு ஆட்டை வாங்கி கொடுக்கலும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் அதுதான் இதை விடவும் என்ன சிறந்ததாக இஸ்லாத்துல பார்க்கப்படும். இப்ப நீங்க ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்க போறீங்க, பிரச்சனை அல்ல. மாட்டை கொடுத்தீங்கன்னா 4 பேர் 8 பேர் 10 பேர் ஊர்ல உள்ள நிறைய பேர் சாப்பிடுவாங்க, வாங்குவாங்க, அடிப்படையில் கொடுக்கலாம். ஆனா சிறப்பு எதுன்னு கேட்டால் நம்ம தனியே ஒரு ஆட்டை கொடுக்கிறது சிறப்பானது. அது இல்லாம
மாட்டையும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனா ஒரு மாட்டுல 7 பேர் மேக்சிமம், அதை விட கூடப்படாது. 8, 9 ஆகிடக்கூடாது என்ற ஹதீஸ்ல வந்துகிட்டு வரையறை சொல்லப்பட்டாச்சு. அதுக்குள்ள என்ன செய்யலாம், 5, 3, 2, 1 சேர்த்துக் கொள்ளலாம். அல்லது ஒரு ஆள் கொடுக்கணும், அல்லது ஆட்டை என்ன செய்யணும், ஒரு ஆள் தனியாக என்ன செய்யணும், கொடுத்துக் கொள்ள வேண்டிய இஸ்லாம் சொல்லுகின்ற வழிமுறைகளை நாங்க என்ன செய்யறோம் ஹதீதுகள்ல இருந்து. அடுத்ததாக வந்துட்டு இந்த குர்பானி அறுக்கிற விஷயத்துல இப்ப நீங்க ஷேக் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வல்லாஹி அவனோட ஆடுற கலரும் தெரியாது, மாற்ற கலரும் தெரியாதான். ஏன்னா இவங்க நிர்வாகத்தால அல்லது வழக்கம் டீம் ஒன்று ஆர்கனைசிங் பண்ணி அந்த டீம் என்ன செய்யறாங்க, நீங்க கொடுக்க வசதி இருக்கிறவங்க தனி மாடு தாங்கன்னா காசை கொடுத்துட்டு இவங்க என்ன செஞ்சிடறாங்க, இவங்களோட பாட்டில் போயிடுறாங்க. குர்பான் அண்டவங்க நிக்கிறதும் இல்லை. பொதுவாக நீங்க சொன்ன முக்கியமான கருத்து என்றால் அறுக்கிறவங்க நீங்க அந்த இடத்துல செய்யணும், அவங்களுக்கு அது தெரியணும், அவங்க நிக்கணும் அந்த இடத்துல இல்லையா. அப்ப அந்த இடத்துல ஷேக்னு கேட்டால் இவங்க நிக்கிற இல்லை, பொதுவா குர்பானி கொடுத்துட்டு இவங்க போயிடுவாங்க. இப்ப என்ன இன்றைக்கு நேற்று முந்தினால காசு கொடுத்து மூலமே முடிச்சிருப்பாங்க. பள்ளி நிர்வாகம் ஒரு மாட்டை தேடுவாங்க, அல்லது பொதுவானவங்க தேடிட்டு அதை அவங்களே அடுத்து அவங்களுக்கு குர்பான் கொடுத்துருவாங்க. இப்ப இப்படி இந்த நேரங்களில் அந்த குர்பானி கொடுக்குற இடம் ஒன்று இருக்குதானே, அந்த இடத்தினுடைய தன்மையில் நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. அது சில கூலிக்கு ஆக்களை ஹையர் பண்றாங்க, சில ஆக்கள் அறுக்கிறது கூட்டிட்டு வராங்க. இந்த அறுக்கிற ஆக்களுக்கான சில தகுதிகள் வந்து இஸ்லாம் வரைய இருக்குது. அப்ப அதுக்கான தக்பீர் முழக்கங்கள் நிறைய விஷயம் வரைய பண்ணுதானே. இப்ப இதுல நம்ம ஆக்கள் வந்துட்டு நிறைய பிள்ளைகள் விடுறாங்க, அது நிறைய சொல்லலாம். ஆனா நேர சுருக்கம் அடிப்படையில் அந்த சம்பந்தமான ஒரு தெளிவை நீங்க இன்ஷால்லா கட்டாயம் தர வேண்டிய ஒரு தெளிவாக இது இருக்குது. இந்த அறுக்கிற விஷயங்கள்ல பாதுகாப்பு சம்பந்தமா பாத்துக்குவோம். அதாவது நம்ம சொன்னதை போல இந்த உதுஹியாவுடைய விஷயத்துல நிறைய பேர் அறுக்கிறையும் இல்லை, நிறைய பேர் அறுக்கிறதுக்கு பயமும் தான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ரசூலுல்லாஹ் அறுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் தண்ட கையால அறுத்து தொழுகத்துக்கு பிறகு முதல் வேளை அதுல இருந்து சாப்பிடுறது தான். இன்னைக்கு ஆச்சாரம் என்ன செய்யறாருன்னா, ஒரு பள்ளிக்கு ஒரு மாடு, ஒரு ஊருக்கு ஒரு மாடு, ஒரு பொது நிர்வாகத்துக்கு ஒரு மாட்டை கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு பங்கு வருகுது, அவர் இருக்கிறார். அவருக்கு மாடு கருப்பா சிவப்பா, அது குருடா அங்கவீனமா எதுவுமே தெரியாத ஒரு நிலைமையில செய்யுது. இன்றைக்கு சமூகத்துடைய ஒரு போக்கு இருக்குது. இந்த கூட்டு குர்பான் என்பது நம்முடைய இலங்கையை பொறுத்த மட்டும் இது எப்ப வந்துச்சு என்று கேட்டால், இந்த மாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்ற ஒரு சட்டம் பரவலாக முஸ்லிம்களை எதிர்த்து ஹஜ்ஜுடைய காலங்களில் பிரச்சாரமாக மாற்று மத உறவுகள் ஊடாக பண்ணப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் தான் பள்ளிவாசல்கள் அதை தன்னை கைக்குள்ள எடுத்து நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு ஆளும் அறுக்கிறத விடவும் ஒரு இடத்தை சேர்ந்து அறுக்கலாம். அதனால அறுக்கலாம் என்பதனால நீங்க வரக்கூடாது என்பது அடையாளம் அல்ல. நீங்க அழகா அவங்களோட மாட்டை போய் நின்று, அது பள்ளியில உள்ள நிர்வாகமும் அல்ல அருள் செய்தவர்களை தவிர, பொது அமைப்புகளும் அல்ல அருள் செய்தவர்களை தவிர இதுல ஒரு மோசமான வேலையும் செய்வாங்க. இது பிசினஸ். இந்த குடும்பத்துல மாடு வாங்கி விற்கிறவன் அரிப்பான். அடுத்தது அந்த பள்ளியில உள்ளாக்கள், அதுதான் அவங்களோட தொழிலே. இதை கொண்டு வந்து ஹஜ்ஜுடைய காலங்களில் பிசினஸ் பண்ணக்கூடிய அவர்களா இருப்பாங்க. ஆனா அவருக்கு இந்த மாடு என்று சொல்லிட்டு எந்த மாட்டையும் காட்டுறது இல்லை. பள்ளியில கொண்டு போயாச்சு, எல்லாத்தையும் கும்பல்ல போட்டு அறுத்தாச்சு, அவரோட பங்கு எடுத்து அவர் வேன்லயே கார்லயே போட்டாச்சு, அவர் போயிடுவார். ஆனா இப்படி ஒரு வழிமுறை இஸ்லாத்துல நம்ம காண முடியல. நான் ஒரு மாடு கொடுக்குறேன் என்றால் என்னால அறுக்கிறதுக்கு ஏலாட்டி மற்றவங்களை சொல்லி அறுக்கலாம். ஆனால் அறுக்கக்கூடியவர் தொழுகையை மறுக்காதவராக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் விரும்பியோ வெறுத்தோ தொழுகை இல்லாதவனா தான் வைக்கிறான். ஹஜ்ஜுடைய காலத்துல இந்த புத்துல இருந்து வார ஈசல்கள் மாதிரி கொஞ்சம் பேர் கைத்தோடையும் கத்தியோடையும் வாராங்க. என்னன்னு கேட்டா ஆடு மாடு அறுக்கிறது அவனோட வேலை. இவரும் நீங்க அருங்கண்டலி போட்டு பேத்துறார், அவன் தொழுகிறானா தொழுகை இல்லையா, அவன் ஒரு முஷ்ரிக்கா. இணை வைக்கிறது என்பது சிலை வணக்கம் மட்டுமல்ல, அல்லாததை வணங்குறது எல்லாமே இணை வைப்பு தான். அப்ப அறுக்கக்கூடியவர் தொழக்கூடியவராக தொழுகையை மறுக்காதவராக இருத்தல் வேண்டும். தொழுகையை மறுக்க கூடாது. தொழுகையை மறுத்துட்டான்டா அவன் காபீர் ஆயிடுவான். அதே போன்று இணை வைக்காதவராக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும்டா, முடிந்த வரைக்கும் நம்ம சிலாக்களுக்கு ரத்தத்தை கண்டா தலை சுத்து வாங்குறது அப்படியானவங்க அறுக்கணும் கடமை இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் தான் தண்ட கையால எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில அறுக்க ஏலாட்டி அந்த இடத்துல நம்ம நின்று கொள்றது அல்லது நம்ம அறுக்கிறது மிக சிறப்பானது. அறுக்கிற ஆக்களை பொறுத்த மட்டும் நம்ம சொன்ன மாதிரி இந்த தொழுகையை மறுக்காத அல்லது இணை வைக்காதவர்களை இருக்கணும். பெண்களும் என்ன செய்யலாம், அறுக்கலாம். பெண்களும் என்ன செய்யலாம், அறுக்கலாம். என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஒரு பெண் கூர்மையான ஒரு கல்லால ஒரு ஆட்டை அறுத்தாங்க என்று ஹதீஸ்ல என்ன செய்யறோம் நாங்க பார்க்கிறோம். புகார்ல முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் என்ன செஞ்சிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்குது. எனவே ஒரு பெண் தைரியமான ஒரு ஆளா இருப்பாங்க. சில ஆட்கள் இருக்கிறாங்க வீட்டுல கோழி அறுப்பாங்க. ஒரு கோழி அறுக்கிறதுக்கு மாடு இருக்கலாம், ஆடு இருக்கலாம், அவ கேளுமா இருந்தா இருக்கலாம், கடமை அல்ல. அவையில நான் ஒரு உதவியா கொடுக்க போறேன், நான் இந்த மாட்டை அறுக்க போறேன், தாராளமா என்ன செய்யலாம், அறுக்கலாம். அதை நம்ம தாராளமா என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அதுல எந்த தடையுமே என்ன இஸ்லாத்துல இல்ல. அதே போல ஆண் ஆடுகள் ஆண் மாடுகள் மட்டும்தான் அறுக்கணும் சொல்லி இஸ்லாத்துல கடமை இல்லை. இன்னைக்கு வியாபார நோக்கத்தோட ஆண் மட்டும்தான் மார்க்கெட்டிங் பண்ணப்படுகிறது. பெண் மாடுகளும் என்ன செய்யலாம், அறுக்கலாம். பெண் ஆடுகளும் என்ன செய்யலாம், அறுக்கலாம். அது நோக்கம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு உயிரை
நம்ம பழியிடுறோம். இது மட்டும் தான் நோக்கம் அல்ல, அல்லாஹுக்காக வேண்டி இந்த உலுஹியாவை கொடுக்கிறேன். ஆணாடு பெண்ணாடு, ஆண்மாடு பெண்மாடு என்று சொல்ற வேறுபாடு இஸ்லாத்தில் என்ன செய்யாது, கிடையாது. நமக்கு வசதிக்கு எப்ப செய்யலாம். நிறைய பேர் இதுல ஒரு பெருமையும் இருக்குது. இப்ப என்னண்டா, நாங்க ஒரு 4.5 லட்சத்துக்கு ஒரு மாடு கொடுத்தோம், மொழி ஒரு மாடு வாங்கின மொழி 5.5 லட்சம் ஆயிட்டு. இது என்னத்துக்கு இந்த பெருமை கதை, பகட்டுத்தனமான கதை விளங்கல. நீங்க 1 லட்சத்துக்கும் வாங்கலாம், 5 லட்சத்துக்கும் வாங்கலாம். 5 லட்சத்துக்கு வாங்கினாலும் சரி, 1 லட்சத்துக்கு வாங்கினாலும் சரி, அது உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்தது. ஆனா அதுல நிறைய அநியாயங்களும் நடக்குது. இதெல்லாம் இந்த நேரத்துல பேசுறதுக்கு இடம் டைம் போதாது என்பதனால. ஆனால் நீங்க வாங்குற மாடு இஹ்லாஸான முறையில என்ன செய்யணும், அதை அறுத்து கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். இதுல பெருமைத்தனமே என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. அதுல அடுத்த அந்த அறுக்கிற விஷயத்துல ஒரு தொடர்பட்ட ஒரு விஷயம் கேட்டால், இந்த அறுக்கிற ஆயுதங்கள் சம்பந்தமாக அறுக்கிறவங்க என்ன சொல்லி அறுக்க வேணும், அதையும் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்தினா. நிறைய பேர் கத்தி வச்சுட்டு சார் அந்த கத்தி தாங்க, கத்தி ஒன்று அறுக்குறாங்க, அந்த கத்தி தாங்க திரும்ப மாறி என்ன செய்றாங்க, ஒரு ஆள் அறுத்து முடியும் இன்னொரு ஆள் சேர்ந்து அறுக்கிறார். இப்ப ஒரு ஆள் அறுத்துட்டு இருக்கும்போது வெட்டுப்பயன் கூட நான் அறுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, இவர் மாதிரி அறுக்கிறாரு. அப்ப ஒரு மாட்டை 2-3 பேர் அறுக்கிற லெவலுக்கு எல்லாம் போகுது. அப்ப அவங்க தக்பீர் சொல்றாங்களா இல்லையா, அது என்னன்னு பாருங்க. அதையும் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டால் பேசணும். அதாவது ஒரு மாட்டையோ ஆட்டையோ அறுக்கிறவர் முதலாவது கத்திய நல்ல கூர்மையானதாக நிச்சயம் வைத்திருக்கணும். அதே போல எல்லா பிராணிகளையும் ஒண்டா போட்டு நிச்சயம், அதுக்கும் ஒரு உணர்வு, அதுக்கும் ஒரு எல்லாம் இருக்கு என்பதை புரிஞ்சு கொள்ளும். எல்லாத்தையும் சும்மா கும்பல்ல போட்டு அறுக்கிறது வாங்குறத தவிர்த்து கொள்றது நல்லது. கத்தி கட்டாயம் என்ன செய்யணும், கூர்மையான ஒரு கத்தியாக இருக்கணும். ஆனா நிறைய பெற்றோன்றையும் ஒரே அடியாக அறுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. இந்த முரடு, மாட்டுடைய இந்த கழுத்துல உள்ள ஒரு அந்த கட்டை குடல் மாதிரி ஒன்று இருக்குமே முரடு, அது அறுபட்டா என்ன செஞ்சிடும், மாடு சரியாயிடும். அது அறுக்க தெரிஞ்சவரா இருக்கணும். அதில் 10 பேரும் சேர்ந்து மாட்டை வதப்படுத்துற வகையில நீ இந்த நானும் இந்த அதையும் இப்படி இதையும் இப்படி ஒரு 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 வதப்படுத்துற சித்திரவதை செய்யற அடிப்படையில் செய்யக்கூடாது. அறுப்பு போயிடக்கூடாது. கத்தி கூர்மையானதாக அறுக்க தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு மாடு எங்க இருக்குது, எந்த இடத்துல அறுக்கணும், அறுக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆள் அறுத்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு 7 ஆண்டு சொன்னா இன்னொரு ஆள் மாறி அறுக்கிறது இஸ்லாத்துல தப்பும் இல்லை. அடுத்தது எங்க சமூகத்துல கிபிலா முன்னோக்குங்க, கிபிலா முன்னோக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அது கிபிலா முன்னோக்குறது தொழுகையில மட்டும்தான், கடமையெல்லாம் கிடையாது கிபிலா முன்னோக்குறது. அடுத்தது கடைசி தண்ணி கொடுங்க, கடைசி தண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இஸ்லாம் என்ன செய்யல, கடைசி தண்ணி கொடுக்கறது இல்ல, வழிகாட்டி என்ன செய்யல தரல. நல்ல கூர்மையான கத்தி, அறுக்க தெரிந்த ஒரு ஆளா இருக்கணும், தைரியசாலியாக இருக்கணும். சும்மா அறுத்துட்டே கூட அவர் தலை சுத்தி புல்ற ஒரு ஆளா செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால அந்த மாட்டை நோவினப்படுத்தாம பக்குவமாக ஒரு இரக்கத்தன்மையோட என்ன செய்யணும், அந்த மாட்டோட நடந்து கொள்ளணும். என்ன சொல்லி அறுக்கணும் அப்படின்னு கேட்டால், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். நிறைய பேர் தக்பீர் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுக்கிற நேரம், யா அல்லாஹ் இத முஹம்மத்திட்ட இருந்து நீ ஏற்றுக்கொள், அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின், யா அல்லாஹ் இத முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சு அறுத்திருக்காங்க. அதே போல ரசூலுல்லாஹ் இத முஹம்மதுடைய குடும்பத்திட்ட இருந்து என்ன செய், நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கேட்டு என்ன செஞ்சிருக்காங்க, அறுத்திருக்காங்க. எனவே குறைந்தது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய பெயர் கூறி கட்டாயம் என்ன செய்யப்படும், அறுக்கப்படும். கூடுதலான விளக்கம் சொல்லப்படுச்சு. உண்மையிலே தேவையான விஷயம். இந்த கடைசி தண்ணி தக்பீர் முழங்கிட்டே இருக்கிறது, அப்படி எல்லாம் உண்மை மக்களுக்கு தெளிவில்லை விஷயம் நிறைய பேர் செஞ்சுட்டு வராங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இந்த உலகிய பங்கு கொடுக்குற விஷயங்கள் ஷேக் என்ன கேட்டால், மக்கள் எப்படி நினைக்கிறால், இப்போ நிறைய இடங்களில் நாங்கள் இப்போ தமிழ் மக்களோட அல்ல மாற்று மத சோதனை வாழ்ற பால பகுதியில் பார்த்தால் அவங்க அண்டை வீடாக இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க கேட்டால், ஒரு மாடை கொண்டு வந்து இருக்கிறதும் சுடுறதும் பொறிக்கிறதும் முஜாய் வித்தியாசமா நடந்து கொள்றாங்க. நம்மடாக்கள் அந்த என்ன விளங்குதுல முஜாய் தடமாறுறாங்க. அப்ப சில மாடை இருக்கிறாங்க, போற வார ஆட்டால போற கயிறு எடுங்கன்றது இவங்களுக்கு பெரிய ஒரு பிரகண்டமா போயிருது. அது என்னடா அப்ப செய்யறாங்க கயிறு எடுக்கிறான்னு. அப்ப இந்த நிலைப்பாட்டுல அதிருப்தி சிலாக்கள் ஆனாலும் ஒரு சில முஸ்லீம்கள் விளங்குறாங்க கேட்டால், நம்ம அறுக்கிற குர்பானி இந்த உலுகிய பிராணியை முஸ்லீம்களுக்கு மட்டும் தான் கொடுக்க வேணும், வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்ற நிலைப்புல பக்கத்து வீட்டாக்கள் அந்த கவனிக்கிற விஷயங்கள் நிறைய தவறுகளை விடுறாங்க. அப்ப இது சம்பந்தமாக அந்த உலுகியாவுடைய பங்கு யார் யாருக்கு நம்ம கொடுக்கலாம், இப்ப முஸ்லீம்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணுமா அல்ல மாட்டு மதம் கொடுக்கலாமா, அது சம்பந்தமா என்னென்ன கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுறது இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஹஜ்ஜுடைய காலத்துல அறுக்கப்படுகிற உதுஹியாவுடைய பிராணியை பொறுத்த மட்டும் இத அடுத்தது நாங்க வாழ்ற நாட்டையும் அறிஞ்சு தெரிஞ்சு இந்த கடமையை செய்யணும். நிறைய மக்கள் அவங்களோட மனசு புண்படுற அடிப்படையில் இல்லாம ஓபாண்டு போட்டுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு ரத்தத்தோட சத்தத்தோட இப்படி எல்லாம் ஒரு இன்னைக்கு மீடியாமயப்படுத்தப்பட்ட ஒரு காலமாக மாறி ஸ்டேட்டஸ் போட்டுக்கொண்டு இது மேலேயே இது அந்த இஹ்லாஸுக்கு முரணானது. இதை கட்டாயம் தவிர்த்து கொள்ளணும். ஆடை இருக்கக்குள்ளையும் சரி மாடை இருக்கக்குள்ளையும் சரி, நாங்கள் 10 மாடு அறுத்தோம், 9 மாடு அறுத்தோம், 10 பார்சல் கொடுத்தோம், 9 பார்சல் கொடுத்தோம் என்று இதை மீடியாமயப்படுத்தி ஒரு பெருமைக்காக செஞ்சு இந்த நல்லது செய்ய போய் பாவத்தினை செய்யக்கூடாது, சம்பாதிக்க கூடாது. இதுல முஸ்லிம்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தது அறுக்கிற இந்த நாட்டுடைய சட்டத்தை
கட்டளையை பின்பற்றி என்ன செய்யணும், இது அறுக்கணும். சில இடத்துல தான் அறுக்கலாம் என்றால் அந்த இடத்துல நம்ம போய் அரசாங்க அனுமதியை பெற்று என்ன செய்யணும், கட்டாயம் அறுத்து எந்த விதமான பிரச்சனையும் நம்மளாலேயோ அல்லது நம்மளால மற்ற ஊருக்கோ பிரச்சனை வராம என்ன செய்யணும், கட்டாயம் நடந்து கொள்ளணும். நாங்க அறுப்போம் தான், அது எப்படி எங்களோட சட்டம் உரிமை, உங்களோட உரிமை தான். இருந்தாலும் நாட்டில் ஒரு சட்டம் இருக்கிற நேரம் அறுக்க வேணாம்னு சொல்லி இல்லையே, அறுக்கிறத அழகா அறுக்கிறதுக்கு இந்த நாடு எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது. அந்த அனுமதி என்ன செய்யணும், கட்டாயம் இந்த நேரத்தில் நம்ம அதை கட்டாயம் எடுத்துக்கொள்ளும். அடுத்தது இத மாற்று மத உறவுகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஹஜ் 28வது வசனம், ஃபகுலு மின்ஹா வ அத்இமுல் பாஇஸல் ஃபகீர், அறுத்து நீங்க அதுல இருந்து சாப்பிடுங்க. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் ஒரு கட்டளை இட்டு இருந்தாங்க, 3 நாளைக்கு மேல்மிச்சமானத்தை உதுகியாவுல இருந்து எடுத்து நீங்க வச்சுக்க கூடாது என்ற ஒரு கட்டளை இருந்துச்சு. பின்னால அது மாற்றப்பட்டுச்சு. ஆரம்பத்துல 3 நாளைக்கு போதுமான மாமிசத்தை தான் நீங்க வச்சுக்கொள்ளலாம். பின்னால என்ன செஞ்சுட்டாங்க, ரசூலுல்லாஹ் தேவையானது அளவுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிட்டாங்க. ஆனா இதுல ஒன்றை புரிஞ்சு கொள்ளும், தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்க முக்காவாசி மாட்டை நம்மளே எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர்ட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, இந்த ஆஜியார் ஒரு மாட்டை அறுத்து இந்த ஆஜியாருக்கு அனுப்புறாரு, இந்த ஆஜியார் ஒரு மாட்டை அறுத்து இந்த ஆஜியாருக்கு அனுப்புறாரு. மாடு வித்தியாசம் இறைச்சொண்டுதான். இப்ப சில ஆட்கள் என்ன செய்யறா, குர்பான் கொடுக்குற காலத்துல டீஃப்ரிஜர் வாங்குறாங்க, ஃபீசர் வாங்குறாங்க. ஃபீசரை வாங்கி என்ன செய்யறாங்கன்னா அதுல அறுக்கிற மாட்டை அவ்வளவுத்தையும் அதிலேயே சேமிச்சு கொள்ற அளவுக்கு பாக்குறோம். கூடாண்டு என்பது அல்ல, ஆனா அளவுக்கு அதிகமாக ஏழைகளுக்கு கொடுக்க சொல்றான், நீங்களும் சாப்பிட சொல்றான் அல்லாஹ். அப்ப இந்த யாருக்கு கொடுக்கலாம் என்றால் நமக்கு எடுக்கலாம், நமக்கு தேவையான அளவுக்கு எடுக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணும், அடுத்த ஏழைகளுக்கு கொடுக்கணும். இந்த 3 சாராரும் என்ன செய்யணும், இதுல கட்டாயம் கவனத்துல கொள்ளணும். இதுல நீங்க முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க, இது வந்துட்டு மாற்று மத உறவுகளுக்கு கொடுக்கலாமா? மாற்று மத உறவுகள் நிறைய பேர் முஸ்லிம்கள் அர்த்தத்தை சாப்பிடுற ஆசையில இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாத்துல எங்கேயும் உதுகியாவை பொறுத்த மட்டும் கொடுக்க கூடாது என்ற கட்டளை ஹதீஸ்லயோ குர்ஆன்லயோ இல்ல. ஆனா யாருக்கு கொடுக்க கூடாது என்றால், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் உங்களோட வீடுகளை விட்டும் விரட்டுவாங்களே அவங்களுக்கு அல்ல, விரட்டாதவங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளோட நல்ல இங்கிதமா இதமா பக்கத்து வீட்டுல ஒரு மனிதாபி தன்மையோட நம்ம கொடுக்கறத அவங்க சாப்பிடுற அறுக்கிறத விரும்புறாங்கன்னு சொன்னால் தாராளமா என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதுல இஸ்லாத்துல எங்கேயும் குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ தடை வந்து இல்ல. நம்ம அறுக்கிறத அவங்க விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்றால் மாற்று மத உறவுகளுக்கு என்ன செய்யலாம், தாராளமா கொடுக்கலாம். அதுல குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ தடை வந்து இல்ல. ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்ப ஏழை என்று சொல்றது அது காஃபிரான ஏழையாகவும் இருக்கலாம், இறை நிராகரிப்பாளன ஏழையாகவும் இருக்கலாம், முஸ்லிமான ஏழைகளாகவும் இருக்கலாம். அதுல முக்கியத்துவப்படுத்த வேண்டியது முஸ்லிம்கள். அடுத்தது நம்ம பக்கத்தூடு கட்டாயம் ஒரு மாற்று மத உறவாக இருந்தால் பக்கத்தூட்டுக்கு என்ன செய்யணும், அதை நம்ம கொடுக்கிறது தான் மிக பொருத்தமானது, சுன்னாவுக்கு நடக்கும் பேசப்படக்கூடாதுதான். அடுத்ததாக வந்துட்டு இந்த உலகிய பங்கெடுக்கிறாக்கல்ல இப்ப நிறைய பேர் கூட்டாக நம்ம பார்த்த மாதிரி கூட்டாக கொடுக்குறாங்க அல்லது தனியாக கொடுக்குறாங்கன்றதுல, தனியாக கொடுக்கறதுல இந்த பிரச்சனை வாரதில்லை. இப்ப தனியாக கூட்டாக கொடுக்குற நேரத்துல சிலாக என்ன செய்யண்டா எனக்கு ஒரு சண்டை அப்படி தந்துருங்க அப்படின்னுவாங்க. சிலாக வந்து இன்னைக்கு நல்லா இந்த இப்ப மெலிஞ்ச மாடுகளை எடுத்தாலும் என்ன மாடு எடுத்தாலும் அவங்க நல்ல சத உள்ள துண்ணை மட்டும் எடுத்துட்டு போய் பார்த்துறாங்க. இப்ப இப்படி வந்து எடுக்கலாமா? இப்ப அந்த கதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு எடுக்கலாம்? கூட்டாக கொடுக்குறோம் வைங்களே, அல்லது ஒரு தனி மாடு கொடுக்குறாரு, பள்ளியில கொடுக்குறாரு, பள்ளியில நீங்க கொடுக்குறாரு, இப்படி கொடுக்குறவங்களா இருந்தாலும் அந்த ஒரு இடத்துக்கு கொடுத்து அங்கிருந்து எடுக்கிற நேரத்துல அவங்களுக்கான பங்கு எவ்வளவு எடுக்கலாம் அல்லது எதை எடுக்கணும் என்றதை தெளிவுபடுத்திட்டு அது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது பங்கை பொறுத்த மட்டும் உதுகியா கூட்டாக கொடுக்கக்கூடியவங்க முதலாவது தனிமை கொடுக்கறது தான் சிறந்தது. ஆனா இப்ப நிறைய பேர் தனிமை கொடுக்கறத விடாத அளவுக்கு பிரச்சனை நடக்குது. எல்லா பள்ளியிலையும் கூட்டா கொடுங்க கூட்டா கொடுங்கன்னு சொல்லியே கூட்டா கொடுக்கறத தான் நினைச்சாங்க, ஆசை அருவப்படுத்துறாங்க. அதனாலதான் இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல இந்த மாட்டு பிசினஸ் பண்ற ஆட்களுக்கு வந்துகிட்டு கண்ட நின்ற மாதிரி விளையாடிக்கிறாங்க. ஒரு மாட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் மாட்டுக்கு 2 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் மாட்டுக்கு 4 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய் மாட்டுக்கு 6 லட்சம் ரூபாய். அவருக்கும் தேவை நாங்க பெருமைக்கு பெரிய கொடுத்த மாடு உண்டு, ஒரு சைஸ் மாடு உண்டு, அப்படித்தான் கொடுத்தவன்னு செய்யறாங்க சொல்லுவதை அங்க பாக்குறோம். அல்லாஹ் தஆலா கூறுவாங்க, லை யனாலல்லாஹ லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா. நீங்க அறுக்கிற மாட்டுடைய ரத்தமோ மாமிசமோ அல்லாஹ் கிட்ட போறல, தக்வா தான் போகுது. அப்ப கொடுக்கக்கூடியவர் புரிஞ்சு கொள்ளணும், நம்ம அறுக்கிற மாடு பெருசா சின்னனா என்பது அல்ல, நம்முடைய உள்ளத்துல உள்ள இஹ்லாஸ் என்னது என்பதை தான் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா பார்க்கறான். இது முதலாவது கவனிக்கப்பட வேண்டும். அடுத்தது இந்த கூட்டு குர்பான் கொடுத்துட்டு இருக்கிற இறைச்சியெல்லாம் அள்ளிட்டு போற அளவுக்கு குர்பானி கொடுக்க கூடாது. ஆனா இஸ்லாத்துல அவருக்கு தேவையான அளவுக்கு என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அது அவருடைய மனச்சாட்சி அடிப்படையில நடந்து கொள்ளக்கூடியது. இஸ்லாத்துல இந்த பங்கு இஸ்லாத்துல வரையறை செய்யப்படல. ஆனா அவருடைய குர்பான அவருடைய உதுகியாவை அவரும் எடுத்து ஏழைகளுக்கும் கொடுத்து தன் குடும்பத்துக்கும் என்ன செய்யணும்
கொடுக்கணும் அப்படி என்பதை நம்ம என்ன செய்யறோம், எல்லா ஹதீசுகளையும் தோத்து பார்க்கிற போது புரிஞ்சு கொள்றோம். அதனால 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அறுத்தா 7 பேரும் பிரிச்செடுத்தா என்னதான் அந்த மாட்டில் விஞ்ச போகுது. அதனால அதுல ஒரு மனச்சாட்சியோட ஒரு நேர்மையோட என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். கொடுத்து போட்டு நிர்வாகத்தில் போய் சண்டை பிடிக்கிறாங்களும் இருக்கிறாங்க. சரியா, கொடுத்து போட்டு. அதனாலதான் நீங்க ஒரு 40,000 ரூபாய் பங்கு சேர்றீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய்க்கு ஆட்டை கொடுங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்தது முழுக்க ஆடுதான், அதுதான் சிறப்பும் கூட. அப்படி இல்ல அப்படின்னு இருக்குமா இருந்தா என்ன செய்ய, கூட்டா சேர்ந்து 7 பேர் கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா கொடுக்குற எல்லாத்தையும் முழுசா எடுத்துறாது. கட்டாயம் நிறைய பேர் என்னன்னா ஷேக் இப்படி கொடுத்து போட்டு அந்த ஒரு மாடை கொடுக்குறோம், சரி பின் சந்திரன் நமக்கு வந்துடும்ன்றாங்க. அப்ப முன் சந்தில ஒன்றுமே இல்லை, வெறும் எலும்பு தண்டு மட்டும் தான் இருக்கும். சிலாக்க வந்துட்டு இந்த கூட்டாக கொடுப்பாக்கள் அவங்க ஒரு 50,000 20,000 10,000 கொடுத்து போட்டு எங்களுக்கு ஒரு 4 கிலோ கூடுதா தாங்கண்டா, இருக்கிறது அவ்வளவுதான் இருக்கும், இல்லை சேர்த்து 4 கிலோ எடுத்தாங்கண்டா 7 பேரும், அது கொஞ்சம் இறைச்சி இல்லாம போயிடும். அப்ப அதுகளையும் நிஷால் இதுக்குள்ள கொஞ்சம் அதுல நீங்க கட்டாயம் நோக்க சம்பந்தமா தெளிவுபடுத்துற விஷயம் உண்மையிலேயே அருமையான விஷயம் தானே. நம்ம நிறைய பேர் வந்துட்டு அந்த பெருமைக்காக மாடு, பெரிய மாடு, 2 மாடு கொடுத்தவங்க பேசுறத விட அல்லாஹ் இறைஜத்தை பார்க்கிறான்றது கட்டாயம் சொல்லப்பட்ட விஷயம் தான். ஆனால் அடுத்த விஷயமா என்னடா ஷேக், இதுல நம்ம கட்டாயம் ஒரு சில வியூகங்களை பார்க்கிறோம், ஒரு சாரர்களை வந்துட்டு விமர்சிக்கிறாங்க ஆக்கள். இப்ப நோன்பு வந்தா தான் வசதி ஆகிறாங்க, அல்லது ஹஜ் வந்தா வசதி ஆகிறாங்கன்றது வியூகம் ஒன்று இருக்கு மக்கள். அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இப்ப சலாக்களை பார்த்து அவங்க என்ன செய்யறாங்க, நோன்புக்கு வந்தா தான் வீடு கட்டுறாங்க, அல்லது ஹஜ் வந்தா தான் வசதி பைக் வாகனம் வாங்குறாங்க. என்னன்னு நம்ம தெரிய பார்க்கிற நேரத்தில் அது மக்களுடைய விமர்சனம் என்றால், இந்த சில ஹாஜியார்மார் நன்கொடையாக அல்லாஹ் செஞ்ச அந்த நல்லடியார்கள் அவங்க தனவந்தர் என்ன செய்யறாங்க என்றால், அவங்க ஒரு சில ஆக்களை நம்பிக்கை நடிப்பில் பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. நீங்க எங்களுக்கான மாடை கொடுங்க, அல்லது எங்களுடைய ஏரியால மாடு விலை கூட, உங்களுடைய ஏரியால மாடு விலை குறைய, அப்ப எங்களுடைய 1 கொடுக்கும்போது உங்களுக்கு 2 கொடுக்கலாம்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க. இந்த பொருளாதாரம் கொடுக்குற நேரத்துல யாருக்கிட்ட அவங்க பொருளாதாரம் கொடுக்குறாங்களோ அவங்க அந்த காசுல இருந்து கமிஷன் எடுக்கிறாங்க. நாங்க மாடு பாக்குறோம், அதுக்கு ஒரு 5,000 10,000 இப்படி வந்துட்டு இஸ்லாத் எடுக்கிறோம். குர்பானிக்காக கொடுத்ததுல அந்த மாட்டுக்காக 2 லட்சம் தான், அதுல இருந்து நம்ம எடுக்கலாமா? ஒரு சில அந்த கூலி விஷயங்கள்லையும் அதை என்ன செய்யறாங்க, அது எனக்கு கூலின்னு பேச வராங்க. அது எப்படி அதை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்தும் இன்ஷா அல்லாஹ். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கேள்வியும் இந்த காலத்துக்கு தேவையான ஒரு கேள்வியும் தான். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, வெளிநாட்டில இருந்து அல்லது உள்நாட்டில இருந்து இஸ்லாக்கள் இந்த மாட்டை இந்த ஆட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சல்லி என்ன செய்யறாங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இவங்க ஒரு 2 லட்சம் அனுப்பி வைக்கிறார் என்றால் அந்த 2 லட்சத்துக்கு மாடு வாங்காம ஒரு 1.5 லட்சத்துக்கு வாங்கிட்டு 50,000 ரூபாய் என்ன செய்யற, வெட்டுற குத்துற அந்த வேலைக்கு பயன்படுத்துற. இது யாருடைய அனுமதியோடு செய்யணும் என்றால் கொடுத்தவருடைய அனுமதியோட செய்யணும். இந்த மாட்டுக்கு இவ்வளவு 1.75 மிஞ்சி இருக்குது, எனவே அது பேக்கு அது இது அறுக்கிறதுக்கு கூலி அது இதெல்லாம் இருக்குது, அதனால இந்த இப்படி ஒரு செலவு இருக்குன்னு கட்டாயம் என்ன செய்யணும், அவருடைய அனுமதியோட தான் அதை செய்யணும். அது இல்லாம என்ன நடக்குதுன்னு கேட்டால், நிறைய பேர் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இவங்களாகவே ஒரு விலையை தீர்மானிச்சு இவங்களாகவே ஆட்டை அறுத்து மாட்டை அறுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு 2 லட்சம் கணக்கு காட்டுற ஒரு ஏமாத்து வேலை என்ன செய்யுது, இது நடக்குது. உண்மையிலே இது ஒரு பாவம். இது சமூகத்துல இப்படியும் ஒரு பேரோட வருகிறது. இந்த ஜக்காத்து கொடுக்குற ஒரு கமிட்டி வந்து உருவாக்கிடுவாங்க. இப்ப இவர் என்ன செய்வாங்க, ஒரு டீச்சரா இருப்பார் ஸ்கூலுக்கு, அல்லது ஒரு மதரசாவில் அல்லது எங்கேயாவது ஒரு இதுல ஏதாவது ஒரு பார்ட் டைம் வேலை செய்கிறார் அல்லது ஃபுல் டைம் வேலை செய்யறவர் அழைப்பார். நீங்க சமூக சேவை செய்ய வர்றது அல்லாஹ்வுக்காண்டி தான் இருக்கணும். உங்களை யாரு சொன்னது இந்த மாட்டை அறுத்து கொடுங்க என்று யார் சொன்னது? நீங்க விரும்பி அல்லாஹ்வுக்காக நன்மையை நாடி செய்ய வந்தா அதுல கூலி எடுக்க கூடாது. அப்படி இல்லாட்டி நீங்க அவர்கிட்ட கூலி கேட்கணும். இப்ப நிறைய பேர் ஜக்காத்து கொடுக்கிறோம் என்று சொல்லி இஸ்லாமிய ஆட்சியில வந்துகிட்டு ஜக்காத்து வசூலிக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அந்த பங்கை நிர்வாகத்தில் உள்ள 8-10 பேர் சேர்ந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. நீங்க எப்படி அல்லாட கட்டளை வந்துகிட்டு இன்னொரு தொழிலை செஞ்சுட்டு அந்த காலத்துல ஜக்காத்து வசூலிக்கக்கூடிய ஆட்களுக்கு இஸ்லாம் சொன்ன சலுகை அவங்களோட தொழிலே ஜக்காத்தை வசூலிக்கிறது தான். ஒவ்வொரு வருஷமும் அல்ல, அவங்க ஜக்காத்து வசூலிக்கிறது தான் அவங்களோட தொழில். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் ஜக்காத்துல ஒரு பங்கு என்ன செஞ்சாங்க, ஒதுக்கினாங்க. இது வந்துகிட்டு நீங்க அங்க வேலை இஞ்ச வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு வருஷத்துல ஒரு நாள் 10 நாள் ஓடிக்கிட்டு நீங்க உங்களோட பொக்கெட்ல நாங்க இந்த வேலை செஞ்ச முடியும் ஜக்காத்து சல்லிலையும் மத்தவன் தார பொதுவான சல்லிலையும் சுருட்டி மடக்கி எடுத்துட்டு போறது எப்படி நியாயம்? இது இஸ்லாமிய ஆட்சி உங்களை வச்சு தீர்மானிக்கிறோம் உங்களுக்கு அந்த ஆமிலின் கூலிய. இது ஜக்காத்திலேயே நடக்கிற ஒரு பிரச்சனை தான், உதுகியாவிலேயே நடக்கிற ஒரு பிரச்சனை தான். எனவே நீங்க ஒரு வாலண்டியர்ஸா உங்களுக்கு அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் நாளை மறுமையில பள்ளி நிர்வாகத்தை கூப்பிட்டு நீ கூட்டு குர்பான் கொடுக்க உதவி செஞ்சியான்னு கேட்க மாட்டான். ஊர்ல உள்ள ஒரு பொது அமைப்பு நீ ஏன் கொடுக்கல அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்க மாட்டான். நீங்க பொறுப்படுத்தி நீங்களாக செய்யற நீங்க எந்த விதமான லாபமும் இல்லாம அல்லாஹ்வுக்காண்டி செய்யணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இந்த வேலைக்கு கூலி வேணும் என்றால் உரியவர்கிட்ட நீங்க என்ன செய்யணும், கூலியை கேட்கணும். அவர் உங்களை நம்பி ஒரு மாடு வாங்க தாராரு, நீங்க அவர்கிட்ட கணக்கு பிள்ளையா காட்டுங்க. பொருளாதாரத்தை எடுத்து நம்மளோட குடும்பத்துக்கும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிட கொடுக்க கூடாது. இதுல இன்னும் ஒரு செய்தியை சேர்த்துக் கொள்ளும். இந்த மாடு இருக்கிற நேரம் இந்த தலையை தூக்கி கூலியா கொடுத்துருவாங்க, ஒரு சந்தை கூலியா கொடுத்துருவாங்க. இது இஸ்லாத்துல கூடாது.
அதுல உள்ளதை தர்மமா தான் கொடுக்கலாம். மாட்டு தோலையோ எதையோ தர்மமா என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அது இல்லாம கூலியா என்ன செய்யக்கூடாது. அப்ப கூலியாவே அதுல இருந்து அதுல கொடுக்க கூடாது என்றால், நீங்க இன்னொரு மனுஷன் உங்களை நம்பி தந்த சல்லியில நீங்க 2 லட்சத்துக்கு மாடு வாங்காம 150க்கு வாங்கிட்டு 50 நீங்க எடுக்கிறது, அல்லது 10 எடுக்கிறது, 15 எடுக்கிறது என்ன நியாயம்? அதனால இது மோசமான ஒரு செயற்பாடு, இது கூடாது, இது இஸ்லாத்துல தடுக்கப்பட்டது, இது ஒரு அநியாயம், ஒரு ஏமாற்றம் என்பதை என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். இது மக்கள் தெளிவுபட வேண்டிய விஷயம் தான். நீங்க அந்த கடைசியாக சொன்ன அந்த கூலி பங்குல நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா, அந்த அறுக்கிறவங்களுக்கு கொடுக்குற பங்கு கூட உண்மையில இது சம்பந்தமா நிறைய பேர் சண்டை பிடிக்கிறாங்க. அறுக்கிறவங்களுக்கு கால் தர மாட்டேங்கிறாங்க, அறுக்கிறவங்களுக்கு தலையை தர்றாங்க இல்ல அப்படின்னு கொஞ்சம் பேர் அறுக்கிறதுக்கு போறதும் இல்லை. ஊர்ல ஒரு பிரச்சனை உண்டுன்னா அறுக்கிறதுக்கு ஆக்கள் தேடுறாங்க, வலை வீசி தேடுறாங்க. ஆனா இவங்களோட பகைச்சு கொண்டா அடுத்த மாதிரி அதுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு வியூகம் ஒன்று இருக்குது. அதுக்கு உண்மையா இந்த விஷயம் வந்துட்டு தெளிவாக நான் நம்புறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த குர்பானி விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா என்றால் நம்ம வந்து பாக்குறோம், உலுஹியா வந்துட்டு சிறப்பாக்கப்பட்ட நாட்கள் கொஞ்சம் இஸ்லாம் வரைய இருக்குது. இப்போ ஒரு சில நினைக்கிறாங்க நம்ம எத்தனை நாளும் கொடுக்கலாம் அப்படின்ற வரையறைக்குள்ள கொண்டு வராங்க. இது என்ன இந்த உலுஹியா கொடுக்கறது கூடிய வரையறுக்கப்பட்ட நாட்கள் என்ன, அல்லது ஒரு நாள் தான் கொடுக்குமா? சிலாக்க சொல்லாங்க வந்துட்டு இல்ல அறுக்கிற நாள் மட்டும், அதாவது பெருநா கொண்டாடுற நாள் மட்டும் தான் அறுக்கணும்ன்றாங்க. ஒரு சிலாக்க இல்ல பிரச்சனை 2-3 நாள் கொடுக்கலாம்ன்றாங்க. இது உண்மையிலே மக்களுக்கு நிறைய பேர் குழப்பம், யார் சொல்றதை ஏற்றுக்கொள்றது. இப்ப ஒரு மௌலை அப்படி சொல்றாரு, ஒரு மௌலை இப்படி சொல்றாரு, சில ஜமாத்துகள் ஒரு மாதிரி சொல்லுது. அப்ப அவங்களுக்கு ஒரு டென்ஷன். இது சம்பந்தமான உண்மையிலே நம்ம விளங்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு பேசுறோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது உதுஹியா கொடுக்கிற நாள் எந்த நாள்ல கொடுக்கிறது அப்படின்னு இன்னைக்கு சமூகத்துல பரவலாக என்ன செய்யுது, பேசப்படுகிறது. உதுஹியா கொடுக்கிற நாளை பொறுத்த மட்டும் மிக மிக சிறந்த நாள் யௌமுன் நஹர். பெருநாள் தொழுதுட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அறுத்து அதே இறைச்சில வந்து ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு இருக்காங்க என்பதை இந்த உலுஹியா சம்பந்தமாக வர எல்லா ஹதீஸ்லயும் என்ன நம்ம பார்க்கலாம். எனவே உலுஹியா கொடுக்கறதுக்கு மிக மிக சிறந்த நாள் என்றால் அன்றைய தினத்திலேயே அறுத்து பெருநாளை தொழுதத்துக்கு பிறகு. பெருநாளைக்கு முதல் ஒரு நபி தோழர் கொடுத்தாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது சதக்கா தான். பெருநாள் தொழுதத்துக்கு பிறகு கொடுத்தா தான் அது உலுஹியா. முதல் கொடுத்தா அது குர்பானி என்ன செஞ்சிடும், மாறிடும். எனவே பெருநாள் தொழுதத்துக்கு பிறகு அன்றைக்கு கொடுக்கிறது தான் மிக சிறந்தது. ஆனால் இஸ்லாம் வந்துகிட்டு 3 நாளை கொடுக்கலாம் என்ற சலுகையை தந்திருக்கு. ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லுகிற பிறை 11, 12, 13வது நாள் என்ன செய்யலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஆனா ஒரு சில அரிதான கருத்துக்கள் இருக்குது, அண்டைய தவிர வேற நாளையில கொடுக்க கூடாது அப்படின்னு. இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள இஸ்லாமிய உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவங்க அந்த கருத்தை தான் வலுவானதுன்னு சொல்றாங்க. இந்த கருத்து அவ்வளவு வலுவானது அல்ல. அன்றைக்கு மட்டும்தான் கொடுக்கணும், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள்ல கொடுக்க கூடாது என்ற குர்ஆன் சொல்லுது. அந்த நாட்கள்ல நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, நீங்க உண்ணுங்க, பருகுங்கன்னு குர்ஆன் என்ன செய்யுது, தாராளமா சொல்லுது. எனவே ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லுகிற அந்த நாளையிலையும் அறுத்து குர்பானை என்ன செய்யலாம், 11, 12, 13ல கொடுக்கலாம். ஆனா சிறந்தது 13ல, இந்த பிறை 10ல யௌமுன் நஹர்ல அறுத்து கொடுக்கறதான் மிக சிறந்தது. ஆனா மற்ற நாளையில கொடுக்க கூடாது என்று சொல்ற கருத்து வலுவானது அல்ல. ஒரு சில அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க, பெரும்பாலான அறிஞர்கள் இந்த கருத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, உடன்பட்டு இருக்காங்க. எனவே இந்த அமல நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அன்றை கொடுக்கிறது ஏற்றமானது. கொடுக்க கிடைக்கலையா 11, 12, 13ல கொடுத்துக் கொள்றது அதுவும் உலுஹியா தான். நம்ம நாட்டு சம்பந்தமா நீங்க பேசுனீங்க. நம்மளோட நாட்டினுடைய உண்மையிலே குர்பானி என்பது இஸ்லாமிய மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும், அது வந்துட்டு நம்ம ஒரு நாட்டுக்கு கீழே, ஒரு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கும்போது அதனுடைய ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களை நம்ம கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேணும். அவங்க எப்படி சொல்றாங்களோ அது முறைப்படி தான் அவங்க செய்ய வேணும். ஏன்னா நமக்கு குர்பானி கொடுக்க தடை இல்லை. அப்ப இந்த விதிமுறைகள் அடிப்படையில் பார்க்கும்போது இப்ப இந்த வருஷம் நம்ம 2025ல நீங்க பாத்தீங்களா இருந்தால் அந்த அவங்களோட மாற்று மத சகோதரர்களுடைய புத்தாண்டுகளையும் முக்கியமான தினங்களை முன்னிட்டு நம்ம துல்ஹஜ் பெருநாள் வருது. அப்ப இந்த நேரங்களில் இந்த முன்னாடி பின்னாடி அறுக்கக்கூடாதுன்ற ஒரு நிபந்தனை பொதுவாக எல்லா காலங்களிலுமே அவங்களோட அந்த தினங்களை அறுக்கக்கூடாதுன்ற ஒரு விதிமுறை நாட்டினுடைய. அப்பதால இஸ்லாமியர்கள் வந்தாலும் சில நேரம் என்ன செய்யறது, அறுக்கிறதுக்கு முன்ன பின்னாகுது. இப்ப இப்படி வந்துட்டால் இப்ப நகருடைய நாள், பெருநாளுடைய நாளாக இருந்தாலும் அல்லது தஷ்ரீக்குடைய நாட்களாக இருந்தாலும் இதுகள்ல இந்த முன்ன பின்ன அறுக்கையிலா நாள் வருதுதானே. இப்படி வந்தா அதுக்கு மாற்று வழிகள் இஸ்லாம் ஏதாவது அனுமதி தருகுதா அல்லது நிர்பந்தம் சொல்லிதா, வரையறை இஸ்லாம் சொல்லுதா, அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டா இந்த சூழ்நிலையில கட்டாயம் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும் நம்புறேன். உண்மையிலேயே இது கவனிக்கப்பட வேண்டிய, இந்த நாட்டு சட்டத்தோடு பார்க்கப்பட வேண்டிய ஒரு மிக பிரதானமான ஒரு விஷயம்தான், ஒரு கேள்வியும் தான். என்னன்னா சில நாட்கள்ல இப்ப நாங்க ஹஜ்ஜுடைய காலங்கள்ல கொடுக்குற உதுஹியாவை பொறுத்த மட்டும் அந்த உதுஹியா வந்துகிட்டு கொடுக்குற நாளையில அவங்களுடைய ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு தினமாக இருக்கும், மாற்று மத உறவுகளுடைய விசேஷமான தினமாக இருக்கும். அந்த நாளையில எந்த ஒரு உயிர் பிராணிகளையும் நேசக்கூடாது, அறுக்கக்கூடாது, ஆட்டோ மாடையோ கோழியோ அறுக்கக்கூடாது என்று சொல்ற சட்டம் இந்த நாட்டில் இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் எங்களுடைய இந்த உதுஹியா கொடுக்குற காலமும் வந்துட்டோம்னா என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க.
உண்மையிலேயே இந்த நாட்டுடைய சட்டம் என்பது வேற, அல்லாஹ்வுடைய சட்டம் என்பது வேற. அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு தான் நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும் என்பது குர்ஆன் சுன்னா சொல்லுகிற சட்டம், அதுக்கு தான் கட்டுப்படும். இருந்தாலும் இந்த நாட்டுல ஒரு சட்டம் இருக்கிற போது அந்த நாட்டு சட்டத்துக்கு மீறி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அப்படி பேய்த்தோம்னா நிறைய பெருநாள் காலங்களிலேயே நிறைய ஃபித்னாக்களையும் நிறைய மன ரீதியான உள ரீதியான பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம என்ன ஆளாயிடும். அதனால இப்படியான காலங்கள் உடனே வாரது அல்ல. இப்ப 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 இன்றைக்கு பெருநாள் நாளைக்கு வாரது அல்ல. ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த நாளையில அவங்க மாட இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க, இந்த நாளையில அறுக்கலாம்னு சொல்றாங்கன்னு சொன்னால் நம்ம அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமையை எந்த அளவுக்கு நமக்கு இஸ்லாம் தந்த சலுகைக்குள்ள அந்த காலம் நேரம் வருகுதோ அதுக்குள்ள முடிச்சு கொள்ளணும். அதுல முடிச்சு கொண்டுட்டோம்னா இந்த பிரச்சனை இருக்காது. உதாரணத்துக்கு இன்றைக்கு பெருநாள் தினம் இந்த பெருநாள் தினத்துல நம்ம மாஷா அல்லாஹ் அறுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குமா இருந்தா அன்றைக்கு எல்லாத்தையும் அறுத்து போட்டுறணும். நாளைக்கு நாளை அன்றைக்கு இந்த இபாதத்துக்களை பிற்படுத்தி போடாம, என்ன சிறப்பும் அன்றைக்கு அறுக்கிறது தானே, பிற்படுத்தி போடாம அதனை செய்யணும், கட்டாயம் நம்ம அறுத்து போடணும். இந்த நாட்டுடைய சட்டம் இப்படி இருக்குமாக இருந்தால் அந்த சட்டத்துக்கு முரணாக நம்ம செய்யக்கூடாது, இந்த கடமையை நம்ம செஞ்சிடக்கூடாது. செஞ்சிட்டோம்னா அது காலாகாலம் ஒரு வரலாறாகவும் ஒரு பாதிப்பாகவும் உரியவருக்கும் உரிய ஊருக்கும் என்ன செய்யும், ஒரு பெரிய ஃபித்னாவாக மாறிடும். எனவே இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ஒன்று இந்த அரசாங்கத்தில் உள்ள முஸ்லிம் அமைச்சர்மார்கள் அல்லது முஸ்லிம்கள் யாராவது இந்த நாட்டில் இந்த சட்டத்தை சொல்லி இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது என்பதை எடுத்து அதுக்கு ஒரு சலுகை எடுக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணணும். ஆனால் அது சாத்தியமானது அல்ல. அப்படித்தான் இல்லாட்டி இன்றைக்கு அவங்களோட நாள் என்றால், எனவே இன்றைக்கு அறுக்காம அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாளையில் அதை அறுத்து அதை கொடுக்கறது தான். அதாவது நான் சொல்றது, நமக்கு 4 நாள் இஸ்லாம் சலுகை தந்திருக்குது. 4 நாளும் என்ன செய்யாது, அவங்களுடைய அந்த அறுக்கிற நாள் வராது, சரிதானே? 4 நாள் நமக்கு இஸ்லாம் சலுகை தந்திருக்கு. ஒன்று யௌமுன் நஹர் திருநாள், பிறை 10, அடுத்தது 11, அடுத்தது 12, அடுத்தது 13. இந்த 4 நாளைக்குள்ள என்ன செய்யலாம், மாஷா அல்லாஹ்னு நம்ம அறுத்து கொள்ளலாம். இது இல்லாம பாப்பமே அப்படின்னு செய்யக்கூடாது. அவங்க தடுத்த அந்த நாளைக்குள்ள போய் அறுத்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய கடமையை செஞ்சு நம்ம கஷ்டவாளிகளா என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. அதை முன் ஏற்பாடாக ஒன்று முன்னுக்கோ அல்லது அதுக்கு பின்னுக்கோ என்ன செய்யணும் என்பதை தான் என்ன செய்யணும். இந்த நேரத்தில் நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. அல்லாஹு தாலா எல்லோருக்கும் இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் அவனுடைய அமல்களை சிறப்பான முறையில் தங்கு தடைகள் இல்லாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம்ம எல்லோருக்கும் தந்தார்கள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் ஷேக். உண்மையிலே நம்ம ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சிருந்த இந்த உலுஹியா சம்பந்தமான விஷயங்கள் ஆரம்பத்தில் பேசப்படணும் எடுத்தாலும் தங்கு தடைகள் நிறைய உண்மையிலே வந்திருந்தாலும் அல்லாஹு தாலா ஏதோ ஒரு குறுகிய காலத்தில் தகவல் முடிகிறதுக்கு முன்னாடி பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுக்கு நாம் நன்றி ஜஸா செஞ்சுக்கிறோம். அல்லாஹுக்கு அருள் செய்ய வேணும். அதே போல வந்து என்றால் இப்போ இது போல மஷூராக்கள் சில கரண்ட் முராஜா ஆக்கள் கட்டாயம் வந்து நடக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது எங்களுடைய முதல் கட்ட எங்களோட மீடியாவினால் எடுக்கக்கூடிய ஷேக்குடைய ஆலோசனை அடிப்படையில் நாம் கதைச்சி நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தெடுப்பில் நம்ம எடுக்கப்பட்ட வரைக்கும் உங்களுடைய அந்த ஆலோசனை கருத்துக்கும் எங்கள் சார்பாக நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். எப்போதும் எங்களுடைய தொழுகையில் உங்களுக்கான பிரார்த்தனை இருக்கும் என்ற செய்தியை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அதே போல் வந்துட்டு இது போன்ற இன்னும் கருத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம வெகு விரைவில் ஹஜ்ஜுக்கு பின்னாடி அதை ஜனாசா சம்பந்தமான விஷயங்களோ அல்லது பொதுவான மக்கள் பார்வை மார்க்குத்த சம்பந்த விஷயங்கள் பேசுறதுக்கான சந்தர்ப்பம் அமைச்சுக்கொள்ளும். அது வரைக்கும் நாங்கள் விடைபெறுகிறோம்.